ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிரதமர் மோடி வரும் ஜூலை 10ஆம் தேதி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து செல்ல உள்ளார். கடந்த 1986 அப்போதைய பிரதமர் ராஜீவ் நியூசிலாந்து சென்றிருந்தார். அதன் பிறகு சுமார் 40 ஆண்டுகள் கழித்து இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து செல்வது இதுவே முதல் முறையாகும். இது மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி நியூசிலாந்திலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான சுங்கவரியில் 95% வரை நீக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்தியா நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கும் சுங்கவரி முற்றிலும் நீக்கப்படுகிறது. இதனால் இந்திய தயாரிப்புகளுக்கு நியூசிலாந்து சந்தையில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். இந்தியாவின் ஆயத்த ஆடைகள், நூல்கள் மற்றும் கம்பளங்கள் ஏற்றுமதி கணிசமாக உயரும். மருந்து பொருட்கள், மருத்துவ கருவிகள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், கடல்சார் உணவுப் பொருட்கள், ரசாயனங்கள் மற்றும் நகைகள் ஆகியவற்றின் ஏற்றுமதி பல மடங்கு அதிகரிக்கும். இந்த சாதகமான சூழலுக்கு மத்தியில் பிரதமர் மோடியின் பயணம் அமைய உள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகருக்கு செல்லும் பிரதமர் மோடிக்கு அங்குள்ள அரசு மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை சந்திக்க உள்ளார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் கிறிஸ் ஹிப்கின்ஸ் மற்றும் அந்நாட்டின் முக்கிய நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் ஆலோசனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார். வெறும் வர்த்தகம் மட்டுமின்றி கடல்சார் பாதுகாப்பு, கல்வி, நவீன தொழில்நுட்பம், சுற்றுலா மேம்பாடு, விளையாட்டு மற்றும் உலகளாவிய பொது பிரச்சினைகள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாட உள்ளனர். அதிகாரப்பூர்வ சந்திப்புகளுக்கு பிறகு ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் சார்பில் மோடிக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. நியூசிலாந்தின் பழங்குடி மொழியான மவோரி வாழ்த்தான கியாவோரா என்பதை இணைத்து கியாவோரா மோடி என்ற பெயரில் பிரம்மாண்ட விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மோடியின் நியூசிலாந்து பயணம் குறித்து அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் சோசியல் மீடியாவில் உற்சாகமாக பதிவிட்டுள்ளார். இந்திய பிரதமர் மோடியின் இந்த பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்தியா உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாகும். நியூசிலாந்தின் பொருளாதார செழிப்பிற்கு மிகவும் முக்கியமான நாடாகவும் அது திகழ்கிறது. ஏப்ரல் மாதம் கையெழுத்தான நியூசிலாந்து இந்தியா இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வலுவடைந்தது. இந்த ஒப்பந்தம் நியூசிலாந்திற்கு அதிக வேலை வாய்ப்புகள், ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இது 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய சந்தையில் ஏற்றுமதியை அதிகரிக்க புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். இதன் மூலம் நியூசிலாந்து சமூகங்களுக்கு அதிக வருவாய் கிடைப்பதோடு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு ஊதியமும் உயரும். இந்திய பிரதமர் மோடியை நியூசிலாந்திற்கு வரவேற்பதை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகம் 2 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. பிரதமர் மோடியின் பயணத்திற்கு பிறகு இது பல மடங்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.